அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறதே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே இன்றைக்கி க்ளோஸாக இருக்காங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் க்ளோஸாக இருக்கட்டும், நியர் டு நம்பர் பக்கத்தில் க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்தந்த நம்பர்ஸ் எந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் நம்மளுடைய நம்பர்ஸான 24, 5, 28 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்தே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃபில். அண்ட் அகெயின் 24, 674 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆனதுமே நல்ல ஒரு ஃபால். அண்ட் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இதுதான். இதனுடைய அயன்லோ மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் லோ கட் ஆகிட்டு நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. அகெயின் எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் 24, 607 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்றையுடைய ப்ரெடிக்ஷன்ஸில் நம்ம ரொம்ப தெளிவாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் பொசிஷனலாக நமக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. ஸ்டில் நமக்கு அப்போ வரதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். ஈவன் தோ நமக்கு நேற்றையுடைய இன்ட்ராடேயில் ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது அப் ட்ரெண்டில் கொடுத்துருந்தாலும் பை போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற செட்டப்பில் இருந்தாங்க. ஒன்ஸ் இதை கட் ஆனதுமே நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ். அண்ட் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த 10-15 அப்படிங்கிற கேண்டில் நமக்கு இந்த டி ஈக்குவல் டு என் செட்டப்பில் வந்திருந்தாங்க. எவ்ரி வியூவர்ஸ் கேட்குற கொஷின்ஸ் இதுதான். இந்த டி ஈக்குவல் டு என் செட்டப் என்ன, அதில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அதாவது டி ஃபார் டைம், என் ஃபார் நம்பர். இந்த டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது இன்க்ளூடிங் கேண்டில் டைம் அப்படின்னா நம்ம 10:15 to 10:20 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய டைமிங். நம்பர்ஸ் அப்படிங்கிறது எவ்ரி டே நம்ம அப் சைட் அண்ட் டவுன் சைடில் 3 லெவல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த 55, 470 அப்படிங்கிற லெவல்ஸ் நம்மளுடைய டைமிங் கேண்டில்லையே ஓப்பன் ஆயிருக்காங்க, இன்க்ளூடிங் நம்மளுடைய கேண்டில். இந்த மூன்றுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது மொமெண்டம் அப்படிங்கிறது எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடங்கள்லேருந்து நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் எண்ட் ஆஃப் டைம் வரைக்குமே மோர் தென் 400 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம் இந்த டி ஈக்குவல் டு என் செட்டப்பில். எவ்ரிடே நமக்கு இது மாதிரி டி ஈக்குவல் டு செட்டப் வரும்பொழுது நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மொமெண்டம் கொடுப்பதற்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் படி பார்த்திங்க அப்படின்னாலும் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு செகண்ட் டைமிங் கேண்டில் படி நம்ம எக்ஸிட் பண்ணோம் அப்படின்னாலும் மறுபடியும் நம்ம கால் ஜாயின் பண்ணியிருந்தால் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். எக்ஸ்பெஷலி இது டைமிங் கேண்டில் படி. இப்போ சென்செக்ஸினுடைய வியூ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறதே எந்த அளவுக்கான ஒரு ஆக்குரேட்டாக நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் க்ளோசிங் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். அகெயின் ஒன்ஸ் இந்த லோ கட் ஆனதுமே 80,902 அப்படிங்கிற லெவல்ஸை கட் ஆனதுமே நல்ல ஒரு ஃபால். மறுபடியும் நமக்கு அதிக நேரமாக சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது 80,656 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து ஒன்ஸ் இந்த லோ கட் ஆனதுமே நல்ல ஒரு ஃபால். மறுபடியும் ரெஸ்ட் எடுத்த இடம் 80,255 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸில் இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க.
எவ்ரிடே சொல்கிற மாதிரி மார்க்கெட் வந்து முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரிஜெக்ட் ஆனாங்க, இல்லை இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறத மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடில் அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி இது மாதிரி நம்ம ஒன் டே பிஃபோராகவே போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐயனில் மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகிறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் டைமிங் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறதும் நம்ம பிஃபோராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எந்த டைம் ஃப்ரேமில் மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற இந்த மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த மொமெண்டம் கேண்டில் வர டேயில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக ஒரு 10.25K நம்ம T=N செட்டப்பில் பேங்க் நிஃப்டி வராங்க, அதை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த இடங்கள்லேருந்து எந்த அளவுக்கான மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க, இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத எவ்ரி லெவல்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன் டே பிஃபோராகவே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டே சார்ட்டில் வந்து ரொம்ப கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டில் நமக்கு லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் வந்து என்னென்ன அப்டேட் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் வாட்ச் பண்ணலாம். மற்றும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய டே சார்ட்டை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பிஃபோராகவே நம்மளுடைய சேனல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா 30ஆம் தேதி ஜூன்லேருந்தே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் மூவில் இருக்கும் பொழுது பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வராங்க அப்படின்னா அது நம்ம கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இந்த 30ஆம் தேதி ஜூனுக்கு மேலே போனால் மட்டுமே லாங் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். அதில் இருந்தே மார்க்கெட் மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபால் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 5ஆம் தேதி ஆகஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறத இந்த ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த 5ஆம் தேதிக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி நமக்கு நல்ல ஒரு ஃபால் 30ஆம் தேதி ஜூன்லேருந்தே நமக்கு ஃபால் கொடுத்துருந்தாலும் இன்னையுடைய மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பேங்க் நிஃப்டி இனிமேல் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். மோர் தென் 400 or 450க்கு மேலேயே நமக்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெஷலி நேத்தியுடைய கேண்டில் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிரீன் கேண்டில் நமக்கு கொடுத்துருந்தாலும் இன்னுமே நமக்கு பைக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டில் சேம் கண்டிஷன்ஸ் தான், இன்னுமே பொசிஷனலாக லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நமக்கு இல்லை. என்னதான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு கேண்டில் வந்து கொடுத்துருந்தாலும் ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹை கட் ஆகியிருந்தால் மேபி நமக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கலாம். பட் ஸ்டில் வந்து நமக்கு அந்த ஹை கட் ஆகாமல் இருப்பது இன்னுமே மார்க்கெட் ஒரு வீக்கான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள் நம்ம அதிகப்படியான லாங் ஹோல்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான பிளேஸ் கிடையாது. எதனால் அப்படின்னா நேற்று நம்ம சொன்னபடியே இது ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருந்தாலும் நமக்கு சப்போர்ட்டை வந்து பிரேக் ஆயிருக்காங்க. அகைன் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும் பொழுது இதில் இருந்து மார்க்கெட் வந்து உதாரணமாக இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் வந்து இந்த இடங்கள் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை மார்க்கெட் உடைச்சிருந்தாலும் இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹை எல்லாமே கட் பண்ணி மேலே போகிறாங்க அப்படின்னா ஒரு பொறுமையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த சப்போர்ட் லெவலை உடைக்கும் பொழுது நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த இடங்கள் நம்ம அதிகப்படியான லாங் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லை அதிகப்படியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதை பிரேக் ஆகும் பொழுது மொமெண்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபாலாக இருக்கும். அப் ட்ரெண்டில் பொறுமையாக போயிருந்தாலும் டவுன் அப்படிங்கிறது இம்மீடியட்டான ஒரு ஃபாலாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஒன்ஸ் நமக்கு பைக்கான கன்ஃபர்மேஷன் வரும் பொழுது மட்டுமே நம்ம பை போகலாமே தவிர்த்து ஸ்டில் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இன்னுமே நம்ம ஷார்ட்டில் இருப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி நம்ம கரெக்டான ஒரு வியூவில் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி
அப் ஆர் டவுன் ட்ரெண்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணி நம்ம ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். பட் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வரல அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் 2 டேஸில் நிஃப்டி வந்து அகெயின் நமக்கு சென்செக்ஸ் வந்தபடியே சென்செக்ஸும் வந்திருக்காங்க. பட் நிஃப்டி வந்து கம்மிங் 2 டேஸில் 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அதாவது வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து நமக்கு இந்த வீக்லி க்ளோஸ் அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி இது ரெண்டுமே இருக்குது. ஸோ நாம் எதிர்பார்க்கிறது மொமெண்டம் அப்படிங்கிறது கம்மிங் 2 டேஸில் நிஃப்டி நமக்கு 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அகைன் நம்ம சொல்கிற விஷயம் தான், இது ஒரு பெரிய கேப் அப் ஆகவோ இல்லை பெரிய கேப் டவுன் ஆகவோ இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சிங்கப்பூர் இண்டெக்ஸும் SGXமே ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்குறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஃபார் லேர்னிங் பர்பஸ். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டியில் சொன்னபடி இந்த 2 ஜூலைலேருந்தே பேரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் பேங்க் நிஃப்டியில் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு செட்டப் கிடையாது. இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இந்த செகண்ட் ஜூலையில் இருந்து தான் நமக்கு ஹை கட்டானாங்க அப்படின்னா தான் நமக்கு லாங் இல்லை அப்படின்னா நமக்கு ஷார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம் பேஸ்ட் ஆன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். ஸ்டில் நேற்று ஒரு பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாலும் இந்த 5th கேண்டிலுக்கு மேலே வந்து நமக்கு ஸ்டில் வந்து க்ளோஸ் வைக்கல. ஒன்ஸ் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே இந்த 5th ஆகஸ்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இருக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் வரல. இது வரைக்கும் நமக்கு இன்றைக்குமே வந்து நேற்று ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் கொடுத்துருந்தாலும் நேற்றே நம்ம சொன்ன விஷயம் தான், மார்க்கெட் நல்ல ஒரு டவுனில் இருக்கும்போது ஒரு சிங்கிள் க்ரீன் கேண்டில் வில் நாட் டிசைட் த ட்ரெண்ட். ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் கொடுத்துட்டாங்க, இதுலேருந்தே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. பொசிஷனல் ட்ரேடர்ஸ் ஸ்டில் நம்ம ஷார்ட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே அப்படிங்கிறது நீங்கள் பை ஆர் செல் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் விஷயம் என்ன அப்படின்னா, எவ்ரிடே வந்து உங்களுக்கு சம் டிப்ஸ் டு ட்ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி பேங்க் நிஃப்டி வந்து 3 டேஸாக இன்சைட் பார் செட்டப்பில் வராங்க. அதாவது ஒரு பெரிய கேண்டிலுக்கு உள்ளாகவே கம்மிங் டேஸில் வந்து ட்ரேட் இருந்தாங்க அப்படின்னா விச் சைடு எந்த பக்கம் பிரேக் ஆகிறாங்களோ ஒரு பெரிய கேண்டில் வர்றதுக்கான வாய்ப்புகளோ இல்லை அப்படிங்கும் பொழுது எந்த பக்கம் போகும் பொழுது அதில் இருந்து நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது ட்ரெண்டிங் மொமெண்டம் இருக்கும். பட் கம்மிங் 3 டேஸ் இந்த லாஸ்ட் 3 டேஸாகவே நமக்கு வந்து இன்சைட் பார் செட்டப்பில் வந்து பேங்க் நிஃப்டி இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு டிப்ஸ், இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் ஆகும் பொழுது விச் சைடு இட் பிரேக்ஸ் வில் கெட் மூவ் அப்படிங்கிறது மாதிரி தான் இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டில் வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை லாங் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நிஃப்டியில் நம்ம 250 எதிர்பார்க்குற மாதிரி எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா, பட் அது நியர் டு 500 வரைக்குமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸ்டில் அந்த 750 அப்படிங்கிறத பெண்டிங்கில் இருக்காங்க. நிஃப்டி இந்த மொமெண்டம் ஒரு 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது பேங்க் நிஃப்டி நமக்கு கொடுக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது 200 to 250 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் அந்த என்டையர் மொமெண்டம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கார்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய 13th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 13th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 13th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைனில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 13th ஆகஸ்ட் கன்சம்ஷன், ஆட்டோ, பிரைவேட் பேங்க்ஸ், கன்சியூமர் டூரபிள்ஸ், ரியாலிட்டி இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி 13th ஆகஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 4 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலையும் பார்த்துருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் நம்ம எவ்ரிடே போஸ்ட் பண்ணுற இந்த வீடியோ வந்து உங்களுடைய ட்ரேடிங் கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள். இல்லை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது கொண்டு போய் சேரும்.
மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.